நந்தினி தற்பொழுது முதலமைச்சர் அமைச்சர்களிடம் இந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பிலிருந்து ஏதாவது இழப்பீடு வழங்க தெரிவிக்கப்பட்டுள்ளதா? தகவல்கள் கிடைத்ததா ஏதேனும்? நிச்சயமாக அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இது குறித்து விசாரித்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இன்று திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் அங்கு பணிபுரிந்த பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 70க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 7 பேர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் 9 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அமோனியா வாயு கசிவு குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் சாந்தாராம் தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை சார்பிலும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவரை தீவிர சிகிச்சை கண்காணிப்பில் வைத்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 9 பெண் தொழிலாளர்கள் தீவிர சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் உள்ளிட்டோரிடம் தொடர்ச்சியாக இது தொடர்பாக கேட்டறிந்திருக்கிறார். அதிகாரிகளிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக பாதிக்கப்படாத வகையில் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அருகில் இருப்பவர்களை குறிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்படும். இதில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணமும் அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளது. நந்தினி இறால் பண்ணை உரிமையாளர் தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறதா இது குறித்து? நிச்சயமாக இந்த அமோனியா வாயு கசிவை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தற்போதுதான் அந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறை தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அமைச்சர்களை களத்திற்கு செல்ல உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாவட்ட பொறுப்பு அமைச்சர் குமார் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்யவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உத்தரவை ஏற்று பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்ச்சியாக பல்வேறு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை உடனடியாக களத்திற்கு சென்று பொதுமக்கள் பாதிக்காத வகையில் பணிகளை மேற்கொள்ள உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நந்தினி, இறால் பண்ணையை தவிர்த்து அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேறு யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு நபர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இறால் பண்ணையை பொறுத்தவரையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு பணியாற்றவர்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருந்தவர்களும் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவே தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆய்வுகளும் தொடங்கி இருக்கிறது. அதே போன்றுதான் தமிழ்நாடு முதலமைச்சரும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை உடனடியாக களத்திற்கு செல்ல உத்தரவு பிறப்பித்திருப்பதோடு இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள் என்பது முதலமைச்சர் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் பணிபுரிந்தவர்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருந்த ஒரு சிலரும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான விசாரணையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு நபர்களும் ஸ்டான்லி மருத்துவமனை, திருவள்ளூர் அரசு மருத்துவமனை, அது மட்டுமல்லாமல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளிலும் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது.